கீழடி ஆய்வறிக்கையில் தெளிவு இல்லை என அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு மத்திய அரசின் தொல்லியல் துறை அறிக்கை அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். 114 பக்க அறிக்கையை மத்திய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு அனுப்பியிருக்கிறது. கீழடி ஆய்வறிக்கையில் தெளிவு இல்லை என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்த பிரச்சனை இது. சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்நிலையில என்ன சொல்லியிருக்கிறாங்க? மத்திய தொல்லியல் துறை என்ன சொல்லியிருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய ரிப்போர்ட் தொடர்பா? அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு அனுப்பப்பட்ட 114 பக்க அறிக்கையில என்ன கூறப்பட்டிருக்கிறது? 2014ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட மாதிரிகளை கொண்டு ஒரு 900 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டை மத்திய தொல்லியல் துறை அதிகாரியாக இருந்த ராமகிருஷ்ணன் மத்திய அரசுடைய நிறுவனம் அங்கேதான் ஒர்க் பண்றாரு. அவர் ஏஎஸ்ஐக்கு கொடுத்தாரு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய தொல்லியல் நிறுவனத்திடம் அவர் கொடுத்தார். தற்போது அதில் சில குறைபாடுகள் இருப்பதாக சொல்லி அண்மையில ஏஎஸ்ஐ ஒரு கமிட்டி அமைச்சாங்க. 5 மெம்பர் கொண்ட அந்த இன்டர்னல் கமிட்டி அமைத்து அதுல அந்த ராமகிருஷ்ணன் கொடுத்த ரிப்போர்ட்டை பரிசீலனை செய்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. தற்போது 114 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை மீண்டும் ராமகிருஷ்ணன் அவர் தற்போது டெல்லியில பணிமாறுதல் பெற்று அவர் அந்த புராதன சின்னங்கள் தொடர்பான ஒரு இயக்கத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க மத்திய அரசு நிறுவனத்துல டெல்லியில் இருக்காரு. அவருக்கு இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 114 பக்கத்துல நிறைய இடங்கள்ல கீழடி குறித்த அவருடைய ஆய்வில் பல குறைபாடுகள் இருப்பதாகவும் அதை மாற்றி தருமாறும் கேட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய தொன்மையான பல விஷயங்கள் இருந்ததுக்கான சில கார்பன் டேட்டாவை அவர் ரிப்போர்ட் லேப்ல கொடுத்து வாங்கியிருந்தாரு. அதுல சில மாற்றங்கள் இருப்பதாகவும், குறிப்பாக அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சில விஷயங்கள், அதே போல கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு சில விஷயங்கள் என அந்த இயர்ல கணக்கிட்டதுல சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அந்த 5 மெம்பர் கமிட்டி தற்போது கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை ராமகிருஷ்ணன் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த அறிக்கையை மாற்றி தரும்படி கேட்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்திய தொல்லியல் துறை அதிகாரி கொடுத்த ஒரு அறிக்கையை அதே நிறுவனமே மீண்டும் பரிசீலனை செய்து மாற்று அறிக்கையை உங்களுடைய அறிக்கையில் தவறு இருப்பதாக சொல்லி மீண்டும் ரிட்டர்ன் பண்ணியிருப்பது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த 5 மெம்பர் கமிட்டியில ஸ்ரீராம் உள்ளிட்ட தொழில் ஆய்வாளர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்திலேயே பாத்தீங்கன்னா இந்திய தொழில் துறைக்கு என்று ஒரு அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் இருந்துதான் இந்த கோப்புகள் தயாரிக்கப்பட்டு தற்போது அமர்நாத் ராமகிருஷ்ணன் டெல்லியில் இருக்கிறார். அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் என்ன மாதிரியான பதில் கொடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தளபதி ரமேஷ், கடந்த முறை இந்த சர்ச்சை வெளியான போதே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதனை முற்றிலுமாக மறுத்திருந்தார். ஏன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் வெளிநாட்டுல தான் அந்த லேப்ல அந்த சோதனைகள் எல்லாம் நடந்து முடிவுகள் வெளியாகின. என்னுடைய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கிளியரா இருக்கு, இதுக்கு மேல அதுல மாற்றங்கள் செய்ய முடியாது என்பதாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசியதாக நினைவிருக்கிறது. தற்போது இப்போ அவருக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைக்கு அவர் இதிலும் பதில் கொடுத்திருக்கிறாரா? நிச்சயமாக அவர் இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை. அவர் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல என்னுடைய ரிப்போர்ட் நான் எப்பவுமே மாற்ற மாட்டேன், அதாவது சில எழுத்து பிழைகள் வேணுமெல்லாம் இருக்கலாம், ஆனா நான் அந்த ஃபேக்ட் எதுவுமே தவறா எதுவும் கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. இதை தமிழக அரசு எவ்வாறு இதை எப்படி அணுக போகிறது என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். என்று சொன்னால் அண்மையில் கீழடியில அங்க ஒரு அருங்காட்சியகமை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கார். அதே போல பொருணை நெல்லை மாவட்டத்திலையும் ஒரு அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் இது அரசாங்கமே ஒரு அருங்காட்சியகமாகவே மெமோரியலாவே கட்டிட்டாங்க. எனவே இது எப்படி அணுக போகிறார்கள் என்பதையும் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனால் ஒரு இந்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் பணியாற்றிய ஒருவர் கொடுத்த ரிப்போர்ட்டே சரியாக இல்லை என்று அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் அறிக்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு இந்திய அளவில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இதை எப்படி அணுக போகிறார்கள், இந்த அறிக்கை எப்போது மாற்றப்பட்டு, ஏனென்று சொன்னால் இந்த அறிக்கையை ஏற்று மத்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டால்தான் உண்மையான தரவுகள் நமக்கு தெரிய வரும். குறிப்பாக தொல்லியல் துறை சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த புத்தகம் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய புத்தகத்தை பார்த்துதான் அதிகாரப்பூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். எனவே இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வரும், மாற்றங்களுக்கு பிறகு என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. திலகவதி இணைப்பிலே இருங்க ரமேஷ். மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே இது தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறோம். மாநில அரசு தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்களை முன் வச்சிருந்தீங்க. மத்திய அரசு நம்மளை ரெகக்னைஸ் பண்ண மறுக்குது அப்படின்றது குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ அவருடைய அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய ரிப்போர்ட்ல நிறைய விஷயங்கள் கிளியரா இல்ல, கிளாரிட்டி இல்ல என்பதாக மறுபடியும் அவருக்கு ஒரு ரிப்போர்ட் மத்திய அரசு அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க? இல்ல, கீழடி பத்தி முதல்ல துவக்கத்துல இருந்து ஒன்றிய அரசு ஒரே நிலைப்பாடு தான் இருக்குது.
முதல்ல வந்து கீழடி அகழாய்வே நடத்தக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்னு நிலை எடுத்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அகழாய்வு 2வது ஆண்டு அகழாய்வை தொடர வச்சோம். அதுக்கு பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் செய்துவிட்டு வேற ஒருத்தரை வந்து அந்த இடத்துல பணியில் அமர்த்தி கீழடியில் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று அறிக்கை எழுத வச்சாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2 ஆண்டுகள் செய்த அகழாய்வை அவர் அறிக்கையாக எழுத வேண்டும். ஆனால் அந்த அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுத தேவையில்லை என்று முடிவு செய்து வேறவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு எதிராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுத்து, நான் ஆய்வு நடத்தியதை இன்னொரு ஆய்வாளர் வந்து எழுதவே முடியாது, அது வந்து ஒரு விதி சார்ந்த, நெறி சார்ந்த, அறம் சார்ந்த விஷயமே இல்லை என்பதை நிலைநிறுத்துற பிறகு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகுதான் அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கே அந்த உரிமை போய் சேர்ந்தது. அதுக்கு பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணனை அந்த ஆய்வறிக்கையை எழுத விடாமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்தாங்க. குறிப்பா அவர் வந்து கோவால வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் கண்டறிந்த பொருட்கள் எல்லாம் வந்து பெங்களூர்ல இருந்தது. அவரு எனக்கு சென்னைக்கு மாற்றல் கொடுத்தா மட்டும்தான் நான் பொருட்களையும் சென்னைக்கு இடத்தை பெயர வைத்து நான் வந்து இந்த ஆய்வறிக்கையை எழுத முடியும் என்று அதற்கும் நீதிமன்றத்தை அவர் நாட வேண்டியிருந்தது. அதற்கும் நீதிமன்றத்தை நாடித்தான் அவர் உரிமையை பெற்று அந்த ஆய்வறிக்கையை எழுதினார். ஆய்வறிக்கையை எழுதி முடித்த பிறகு ஆய்வறிக்கையை ஏஎஸ்ஐயிடம் சமர்ப்பித்து விட்டார். அதற்கு பிறகு ஏஎஸ்ஐ தொடர்ந்து ஆய்வறிக்கையை வெளியிடுவதை காலதாமதப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றத்தில் நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். எப்பொழுது வெளியிடுவோம் என்று சொல்லல. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறோம், நாடாளுமன்றத்தில் விரைவில் வெளியிடுவோம் என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு நாடாளுமன்ற உரிமைக்குழு கூடிய பொழுது ஏற்கனவே விரைவில் வெளியிடுவோம் என்ற அமைச்சர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், எனவே உறுதிமொழியை காப்பாற்ற வழிக்கு என்ன வழி என்பதை கேட்ட பிறகுதான் நாங்கள் வந்து ஆடிட் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வந்து வேறு துறை சார்ந்த ஆளுமையிடம் அந்த அறிக்கையை கொடுத்து மதிப்பீடு செய்ய சொல்லி கேட்டிருந்தார்கள். அவர்கள் ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்திருக்கிற அறிக்கையில் எதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்கிறது, இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று அவர்கள் விளக்கம் கேட்டு மாற்ற சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதற்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் விரிவாக ஒரு பதில் கொடுத்துட்டாரு. நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன், என்னுடைய ஆய்வு என்ன உண்மையை, என்ன தரவுகளை, என்ன சான்றுகளை எங்களுக்கு வழங்கியிருக்கோ அந்த தரவுகள் சான்றுகளின் அடிப்படையில் தான் ஒரு முடிவுக்கு ஒரு ஆய்வு. நிச்சயமா திரு சு வெங்கடேசன் மறுப்பதற்கு இல்லை. என்னன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரொம்ப தெளிவாக என்னுடைய ரிப்போர்ட்ல ஒரு எழுத்து பிழை வேணா இருக்கலாம், மற்றபடி அந்த கால அளவீடு அதனை கணிக்கிறதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ 5 பேர் கொண்ட கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஏஎஸ்ஐ ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதுல ஓவர் ஜெனரலைசேஷன் சொல்றாங்க, இன்கம்ப்ளீட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல? விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை அமர்நாத்துக்கு இருக்கு. அமர்நாத் விளக்கம் கொடுப்பார். ஆனா அடிப்படையான கேள்வி, இந்த 5 பேரும் எந்த அகழாய்வு அறிக்கையை கடந்த காலத்தில் எழுதியிருக்கிறார்கள்? இந்த 5 பேரும் அகழாய்வு அறிக்கையே முழுமையாக எழுதாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 பேரும் அமர்நாத்தோட ஜூனியர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து தான் எடுத்த நிலையை அடுத்து கொண்டு சென்றுகிட்டே இருக்கிறார்கள். எக்ஸ்டர்னல் கமிட்டி போயிட்டு அதுக்கு வழக்கு கொடுத்த பிறகு இப்ப இன்டர்னல் கமிட்டி. சரி, இவருடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னா, மிக இந்த கீழடி உண்மைகள் வெளிவரக்கூடாது, கீழடியினுடைய அகழாய்வு அறிக்கையை ஏஎஸ்ஐயின் அதிகாரப்பூர்வமான அறிக்கையாக மாறக்கூடாது. அதை தடுப்பதற்கு என்ன வழி உண்டோ எல்லா வழியும் அவர் செய்கிறார். நன்றி திரு சு வெங்கடேசன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இது ஏற்கனவே நம்ம பேசிய ஒரு பிரச்சனை தான். அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய ரிப்போர்ட், அதுல எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாதுன்னு ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு. இது நாளுக்கு நாள் பொலிட்டிசைஸ் ஆயிட்டு வருது. இப்போ மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை திரு எம்பி சு வெங்கடேசன் முன் வச்சதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுல முதலிலிருந்தே வெங்கடேசன் போன்றவர்கள் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் நான் வன்மையா கண்டிக்கிறேன். கீழடியை பொறுத்த மட்டில் கீழடிக்கு அகழ்வாராய்ச்சிக்கு முதலில் அதிக நிதி ஒதுக்கியது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். நான் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அன்றைய போக்குவரத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா அவர்களையும் கூட்டிட்டு அங்க போகும்பொழுது இதே கட்சியை சார்ந்தவர்கள் கருப்பு கொடி காமிச்சாங்க. ஆக ஆரம்பத்திலிருந்தே நான் கேட்கிறேன், யூபிஏ அரசாங்கம் இருந்தது இல்லையா, அப்ப காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருந்தது. அப்ப எவ்வளவு அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. ஆனா மரியாதைக்குரிய மோடி வந்த உடனேயே இந்த நாட்டில் உள்ள தொன்மையை வெளி கொண்டு வரணுன்றதுக்காகவே அது ஒரு கொள்கை முடிவாகவே எடுத்து அகழ்வாராய்ச்சிக்கு அதிக பணம் செலவு பண்ணாங்க.
அதனாலதான் அது விரைவுபடுத்தப்பட்டது. ஆனா சயின்டிபிக்கா உள்ள இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு குழப்பத்தை என்ன ஏற்படுத்துறாங்கன்னா மேடம், என்ன சூவெங்கடேசன் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த எக்ஸ்கவேஷனை அவர் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஆனா 2017 அவருடைய இடமாற்றம், இதுக்கு மேல இங்க எதுவும் இல்ல அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் வெளியிட்ட தரவுகள் என்ன, எவ்வளவு பொருட்கள் கிடைச்சது அப்படின்றது தெரியும். அதையும் தாண்டி என்ன சோதனையில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அது எதுவும் இங்க இல்ல, வெளிநாட்டுல நடத்தி தான் சமர்ப்பிக்கப்பட்டது. இப்ப இதுல மீண்டும் மீண்டும் என்ன பிரச்சனை வந்துட போகுது, ஏன் அதை ரெகனைஸ் பண்ண ஏன் மறுக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. அதாவது ஒரு ஆய்வறிக்கைன்றது சும்மா அரசியல் அறிக்கை கிடையாது. ஒரு ஆய்வறிக்கை அதை நம்ம சமர்ப்பித்தா காலம் காலமாக அதுதான் அதிகாரப்பூர்வமான அறிக்கை. சோ அப்படி வரும்பொழுது அதுல எந்தவித குழப்பமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பதுதான் வருங்காலத்திற்கு நல்லதா இருக்கும். இல்லனா வருங்காலத்துல யாராவது அதை சுட்டி காண்பித்து இந்த தொன்மையிலேயோ ஏதாவது பிரச்சனையிலயோ அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது நமக்கு பிரயோஜனமே இல்லாம போகும். மத்திய அரசிற்கு எந்த விதத்திலும் பாரபட்சம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படின்னா இவங்க அமர்நாத் அவருக்கு என்ன அக்கறை இருக்குதோ, சு வெங்கடேசனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ அதே மாதிரி தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொல்லியல்லையோ தமிழகத்தின் தொன்மையிலையோ அக்கறை இருக்கு. இது என்னன்னா எங்க அந்த பிரச்சனை வருதுன்னா, எங்க இது கிரக்ஸ் போய் எங்க சேருதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் அது வட இந்தியாவில இருக்கக்கூடிய நாகரிகத்தை விட இங்க தமிழ்நாடு முன்னோடியாக இருந்தது, கீழடி அதுக்கு முந்தைய நாகரிகம் அப்படின்றத ஏற்பதுல மத்திய அரசுக்கு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு ஒரு புள்ளியில அதை நிறுத்துறாங்க. அதனாலதான் நான் கேக்குறேன், யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு அகழ்வாராய்ச்சி தமிழ்நாட்டுல செஞ்சு தமிழ்ல தொன்மை நீங்க காமிச்சீங்க, நீங்க அப்ப முயற்சியே எடுக்கல. அதனால்தான் நான் சொல்றேன், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாங்களும் தமிழக நாகரிகம் தான் தொன்மைன்றது நிச்சயமாக அங்க அறிவிக்கப்பட போகிறது. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இங்கே உள்ளவங்க அதுல வட இந்தியா, தென்னிந்தியா, கோமுத்ரா ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட், பீகார், தமிழ்நாடுன்னு இதை பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டுல உள்ள அரசியல்வாதிகள் மட்டும்தான். இல்ல எந்தவித இல்லைன்னா ஏன் பிரதமர் அமைச்சர் நம்ம கல்வெட்டுகளை பற்றி ஏன் சொல்றாரு, ஆதிச்சநல்லூர்ல பத்தி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் ஏன் அதுல பத்தி சொல்றாங்க, அரிக்கமேடு கல்வெட்டுகள், அரிக்கமேடு தொல்லியல் புதுச்சேரியில கொண்டு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி தான், அதுவும் தமிழர் தொன்மை நாகரிகம் தான். ஆக எல்லாவற்றிலுமே இவங்க அரசியல் செய்கிறார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். என்னைக்குனாலும் கீழடியோட தொன்மை வெளிவரத்தான் போகிறது. ஆனா அதிகாரப்பூர்வமாக பின்னால் யாரும் கேள்வி அனுப்ப கூடாத அளவிற்கு வெளிவரட்டுமே என்பதுதான் மத்திய அரசின் கொள்கை. நிச்சயமா. நன்றி திருமிகு தமிழிசை இணைப்பில் வந்து பேசுறதுக்கு. தொல்லியல் ஆய்வாளர் திரு மாரப்பன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த இஷ்யூவை? ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ மீண்டும் மத்திய அரசு கிளாரிட்டி இல்ல, இதுல நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன். எப்படி புரிஞ்சுக்கலாம்? மத்திய அரசு நினைக்கின்ற, அவங்க எழுத நினைக்கின்ற வரலாற்றுக்கு கிளாரிட்டி இல்லை என்பதுதான் இங்கே கூற வேண்டும். ஏனென்றால் இங்க 114 பக்க கேள்விகளையும் ரெக்கமெண்டேஷன்ஸையும் கிரிட்டிக்கல் எவால்வேஷன் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கீழடியை பிராந்திய மற்றும் கலாச்சார கட்டமைப்புக்குள்ள சூழ்நிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அது ஒரே இந்தியா என்ற அடிப்படையில் ஒரு கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் கட்டமைக்கக்கூடியதாக இல்லை அப்படின்றதுதான் அவங்க கேட்டிருக்கிற கேள்வியினுடைய முக்கியமான கேள்வி. அவங்க தமிழுக்கு நீங்க யுனிக் கல்ச்சர், ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அது தவறு. இது இந்தியாவில் இருக்கிற மற்ற அகழாய்வுகளையும் அதே போல இந்தியாவில் இருக்கிற மற்ற கலாச்சார பண்பாடுகளையும் இலக்கிய கூறுகளையும் எடுத்துக்கிட்டு, குறிப்பாக ராமாயண மகாபாரதம் மற்ற வேதங்கள் இது போன்றெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை தொடர்புபடுத்தி நீங்க எழுதல, சங்க இலக்கியங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சங்க இலக்கியங்கள்ல வரலாற்று கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சங்க இலக்கியங்களை நீங்கள் அதிகமாக எடுத்தது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சங்க இலக்கியங்களை படிக்க கூடாதா, சங்க இலக்கியங்கள் பார்க்க கூடாதா, சங்க இலக்கியங்கள் தீண்டத்தகாததா என்ற கேள்விகள் எழுகிறது. அதே போல வடநாட்டினுடைய அகழாய்வுகளில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சங்க இலக்கியங்களினுடைய மேற்கோள்களை நீங்கள் எப்போதாவது காட்டி இருக்கிறீர்களா? வடநாட்டில் இருக்கிற இலக்கியங்களை மற்றும் நீங்கள் இங்கே மேற்கோள் காட்ட வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற கேள்விகள் இங்கே எழுகிறது. அதே போல அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்விகளில் விலங்குகளை நீங்கள் சொல்லியிருக்கீங்க,
குதிரையை வந்து சொல்லியிருக்கீங்க, அங்க ஆத்தங்கரை இருக்கு, மீனை வந்து ஏன் நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு இவங்களே புதுசா ஒண்ணு கிளப்பி விடுறாங்க. அதே போல குதிரை எலும்பு நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றீங்க, அத மத்த பொட்டி பொருள் போன்ற இடங்கள்ல இருக்கிற அகழாய்வுகள்ல நீங்க தொடர்புபடுத்தி ஏன் சொல்லல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல மீசோலித்திக் காலத்திலிருந்து புதிய கற்காலத்திலிருந்து சோழ பேரரசு வரை இருக்குதுன்னு சொல்றீங்க, இதுக்கான கலாச்சார தொடர்புகளை வந்து நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த கீழடி வந்து ஒரு தொன்மையான இடம், பழமையான இடம் என்பது காட்டக்கூடாது என்பது இவர்கள் கேட்டிருக்கின்ற ஒரு கேள்வியில் வந்து புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் 10ஆம் நூற்றாண்டுல நீங்க வந்து ஆய்வுகளை வந்து சொல்லியிருக்கீங்க, மீண்டும் நீங்க அகழாய்வுகளை வந்து செஞ்சு அந்த கூடுதல் விவரங்களை நீங்கள் வந்து எடுத்து நீங்க சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழர்களுடைய தொன்மையை விளக்குவதற்காகவா இவர்கள் வந்து சொல்றாங்க இல்லையே அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய வந்து இங்க வந்து இருந்துட்டு இருக்கு. ஏனென்றால் நீங்க 10ஆம் நூற்றாண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு சோழ பேரரசு என்னும் பொழுது அது பிற்காலத்தை சார்ந்தது. தமிழர்களுடைய தொன்மை என்பது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதனால் இது போன்ற தொன்மையை இவர்கள் நோக்கி போறாங்களா இல்லையா அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து தெரியும். நிச்சயமா மாரப்பன், நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்ன. நீ அடுத்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பதில் அளிக்க இருக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்கணும். உரிய பதிலை விரைவில் அளிப்பேன் அப்படின்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இதற்கு பதில் அளித்திருக்கிறார். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மாரப்பன். செய்தியாளர் ரமேஷ் விவரங்களை வழங்க கேட்டோம், அவருக்கும் நன்றி.